வணக்கம் நண்பர்களே. கார் ஓட்டுவது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாகம் 2வது ஆகும். முதல் பாகத்தை பார்க்காதவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எங்கள் சேனலில் முதல் பாகத்தில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. தேவையானால் அதை பார்த்துட்டு வாங்க. காரை ஓட்டுவதற்கு தடையாக இருக்கிறது பயம்தாங்க. அந்த பயத்தை முதல்ல நம்ம விடணும். பயத்தை விட்டுட்டாலே நம்ம தெரிஞ்சதை வச்சு நல்லா கார் ஓட்டலாம். அதற்கு இந்த வீடியோவில் வருவது போல குறுகலான சந்திலையும் ஓட்டி பழக வேண்டும். முதல் மற்றும் 2வது கியரை மட்டுமே ஓட்டி பழக வேண்டும். நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் ஓட்ட கற்றுக்குன்னு இருப்பீங்க. ஆகவே ஓப்பன் லேண்டில் ஓட்டி பழகாமல் இந்த மாதிரி நெருக்கடியான குறுகலான சந்தில் ஓட்டி பழகுங்க. அப்போ தான் இந்த பயம் விலகும். அப்போ தான் நீங்கள் எல்லா லேண்ட்லேயும் எந்த ரோடுலேயும் உங்களால் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும். அப்படி ஓட்டும் பொழுது கூட ஒரு டிரைவரையோ அல்லது உங்களுக்கு ஓட்ட தெரிந்த உங்கள் நண்பர் யாராவது இருந்தால் அவரை கூட அழைத்து செல்லுங்க. அப்போ தான் அவங்க கொடுக்குற டிப்ஸு மிக உபயோகரமாக இருக்கும். நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். வண்டியை 90% ஆஃப் கிளச்சில் ஓட்டி தான் நீங்கள் பழகணும். பம்பர் டு பம்பர், ஹெவி டிராஃபிக், குறுகலான சந்து, மார்க்கெட் ஏரியா போன்ற இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் தான் ஓட்டி ஆகணும். அதில் கூட நம்ம ஆஃப் கிளச்சில் தான் ஓட்டி ஆகணும். ஸோ அந்த ஆஃப் கிளச்சுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார் ஓட்டுறதுல. உங்களுக்கு சொந்தமாக கார் இருந்ததுன்னா அந்த காரை நீங்கள் எந்த ஒரு வெளியில் ஒரு கடைக்கு போகிறீங்க, பால் வாங்க போகிறீங்க, மளிகை சாமான் வாங்க போகிறீங்க, எதுவானாலும் காரை எடுத்துக்கின்னு போங்க. அப்போ தான் நெருக்கடியான இடத்துல எப்படி நிறுத்துறது, அங்கேருந்து எப்படி வண்டி எடுக்கிறதுன்றது நமக்கு தெரிய வரும். வாங்க, பயம் இல்லாமல் கார் ஓட்டுவது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரை இப்போ நம்ம மெதுவாக நகர்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளச்சை மெரிச்சிக்கின்னு ஃபஸ்ட்டு கீரை போட்டுப்போம். கிளச்சை மெதுவாக விடுவோம். ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. ஆஃப் கிளச்சிலேயே வண்டி போட்டோம். இங்கே பள்ளமாக இருக்குது, தண்ணி அதிகமாக நிற்குது, சைடில் வேறு சந்து இருக்குது, யாருன்னா வண்டி வந்துடுவாங்க. அதனால் நம்ம இப்போது ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஆஃப் கிளச்சிலேயே போகலாம். பள்ளம் இருக்க போது நம்ம இங்கே இப்போ பைக்கு லெஃப்டில் பைக்கு நிற்குது. லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துக்கின்னு மெதுவாக நம்ம ஏற்றுவோம். இந்த இடத்துல அப்படியே ஃபஸ்ட்டு கியர்லேயே ரைட்டில் திரும்பிடலாம். ஓகே, ஸ்டடி பண்ணிக்கலாம் ஸ்டேரிங்கை. இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. மெதுவாக அதே ஃபஸ்ட்டு கியரில் மெதுவாக ஏற்றி இறக்கிடுவோம். போகலாம். இப்போ போயிட்டு நம்ம நேராக போயிட்டு ரைட்டில் திரும்பணும். பள்ளம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துன்னு போங்க. ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஒரு ஹாரன் கொடுக்கலாம். சைக்கிள் கார் கொஞ்சம் ஒதுங்குவார். ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏற்றி இறக்குங்க. அதாவது கிளச்சை லைட்டாக ஆஃப் கிளச்சில் விட்டு ஏறின உடனே அதுக்கப்புறம் ஃப்ரீயாக கிளச்சை விடலாம். சைக்கிள் கார் ஒதுங்கட்டும், மெதுவாக போங்க. திடீர்னு அவர் ரைட்டில் கூட வந்துடுவார். நம்மளும் ரைட்டில் தான் திரும்பணும். அதனால் அவருக்கு ஹாரன் கொடுத்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. இப்போ சேஃபாக ரைட்டில் திரும்பிடலாம். பைக்கு வரா மாதிரி நிறைய பேர் சந்துலேருந்து மேலே வருவாங்க. நம்ம அதை பார்த்துக்கின்னு ஆஃப் கிளச்சு, இந்த ரோட்லேயும் ஆஃப் கிளச்சில் போங்க. இப்போ என்ன பண்ணு, கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சிக்கின்னு செகண்ட் போட்டுங்க. மெதுவாக கிளச்சை விடுங்க. பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணி இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கிடலாம். பள்ளம் நிறைய இருக்குது. செகண்ட் கியரில் தான் வண்டி இருக்குது. மெதுவாக போட்டோம் வண்டி. ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. அதே ஆஃப் கிளச்சிலேயே வண்டி போட்டோம். ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி மெதுவாக இறக்கிடுவோம். அதே செகண்ட் கியரில் ஆஃப் கிளச்சிலேயே போட்டோம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே ஆக்சிலேட்டருக்கு வேலையே இல்லை, பள்ளம் நிறைய இருக்குது. அதனால் அதே நம்ம ஆஃப் கிளச்சிலேயே தான் போயாகணும். செகண்ட் கியரில் போகிறோம். பள்ளம் பார்த்து இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், லைட்டாக ஏற்றி இறக்கிடலாம். வண்டி வருது. லைட்டாக பிரேக் மேலே காலை வச்சு அப்ளை பண்ணி இப்போ பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்திடுங்க வண்டியை. அவர் போட்டோம். இப்போ வண்டியை ஃபஸ்ட்டு கியரில் போட்டுருங்க. அவர் போய் அந்த ஸ்பீட் பிரேக்கர், அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அது ஏறி இறங்கிட்டோம். நீங்கள் பின்னாடி போய் நிற்காதீங்க. அவர் ஏறி இறங்கினதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஓகே, இப்போ அதே ஃபஸ்ட்டு கியரில் மெதுவாக ஏற்றி இறக்கிடுங்க. போகலாம். இப்போ கியர் மாற்ற தேவையில்லை. ஏன்னா முன்ன இருக்கிறவரும் மெதுவாக ஸ்லோவாக தான் போகிறாரு. நம்மளும் அப்படி தான் போயாகணும். ஏன்னா 2 பக்கமும் பள்ளம் இருக்குது. மெதுவாக போகலாம். ரோடு மேலே ஏறினோடனே செகண்ட் கியர் மாற்றிக்கலாம்.
நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே அந்த ஃபஸ்ட்டு கியருக்கு இருக்கக்கூடிய வேகம் போகும், அதே போதும். அதுதான் டார்க் இருக்கும், ஃபஸ்ட்டு கியர் தான் புல்லிங் இருக்கும். பள்ளத்தில் வண்டி இறங்கினா கூட அது மேலே தூக்குற அளவுக்கு புல்லிங் வந்து ஃபஸ்ட்டு கியருக்கு தான் இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட்டில் பாருங்கள், ஒரு வண்டி பையன் இழுத்துன்னு இருக்கிறாப்புல. ரைட்டில் வண்டி வருதா பார்த்துக்கின்னு மேலே ஏறியாச்சு. இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கட்டும். ஏறி இறங்கின உடனே கிளச்சை ஃபுல்லாக மெரித்து செகண்ட் கியர் போட்டுக்கலாம். இப்போ கிளச்சை மெதுவாக விடலாம், ஜர்க் இல்லாமல் விடலாம். ஓகே, ஆக்சிலேட்டர் கொடுத்து மெதுவாக கொடுக்கலாம். ரொம்ப கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு விரல காலை வச்சா போதும், அது போகும். ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது. எதிர்க்க வண்டி வருது, லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி நீங்கள் லெஃப்ட் வந்துடுங்க. செகண்ட் கியர்லேயே இருக்கட்டும். பிரேக்கில் கால் வைக்கும்போது நம்ம கிளச்சிலையும் கால் இருக்கணும். அப்போ தான் சப்போஸ் பிரேக் அப்ளை பண்ண வேண்டி வரும்போது நம்ம கிளச்சை ஃபுல்லாக அழுத்தினோம்னா இன்ஜின் ஆஃப் ஆகாது. அதே ஸ்பீடில் அப்படியே போட்டோம். ஸ்பீட் பிரேக்கர் அதே செகண்ட் கியர்லேயே மெதுவாக ஏற்றி இறக்கிங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்ததுன்னா பிரேக் அப்ளை பண்ணி ஸ்லோ பண்ணிக்கோங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது கிளச்சை மெரிச்சிக்குங்க, ஏன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு செகண்டில் எப்போவுமே ஸ்லோ பண்ணும்போது, பிரேக் அப்ளை பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆகிடாத இருக்கணும்னா நம்ம கிளச்சை மெரிச்சா தான் வண்டி ஆஃப் ஆகாது. ரைட்லேருந்து வண்டி அவருக்கு ஒரு ஆரன் கொடுத்து இப்போ நீங்கள் போங்க. அவர் நின்றுட்டார். ரோடை பார்த்து பள்ளமேடை பார்த்து போங்க. கார் ஒன்று வருது, நீங்கள் லெஃப்ட்டில் மேக்ஸிமம் அணைச்சி போங்க. பள்ளத்தில் இறங்கிடாதீங்க, ரோடை விட்டு கீழே இறங்காதீங்க, மெதுவாக போங்க. ஆஃப் கிளச்சிலே போங்க. மெதுவாக போகலாம், ஆஃப் கிளச்சிலே போகலாம். ஆக்சிலேட்டர் பக்கம் போகாதீங்க. பிரேக் மேலே மட்டும் லைட்டாக காலை வச்சுங்க, மெரிக்க தேவையில்லை. ஆஃப் கிளச்சிலே வண்டி மெதுவாக போகும், அந்த ஸ்பீடிலே போங்க. பள்ளத்தில் இறக்கிடாதீங்க, ரோடை விட்டு கீழே இறங்காதீங்க. மேக்ஸிமம் ரோடிலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியலன்ற பட்சத்தில் லைட்டாக இறங்கி எடுத்துடலாம். அது கூட எங்கே பள்ளம் இல்லையோ அந்த இடத்துல தான் நம்ம இறங்கி எடுக்கணும் வண்டியை. லெஃப்ட் எடுத்துக்கங்க. ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏற்றி இறக்குங்க. செகண்டில் தான் இருக்குது இப்போ வண்டி. அப்படியே போட்டோம். எதிர்க்க சூரிய வெளிச்சத்தில் கண்ணு கிளார் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விரட்டாமல் ஸ்லோலியே போங்க. இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகலாம். நீங்கள் அதே செகண்ட் கியர்லேயே இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் கொடுத்து மெதுவாக ஜஸ்ட்டு கால் விரல வைங்க ஆக்சிலேட்டர் பெடல் மேலே. மெரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 1 mm அந்த பிளேலேயே வண்டி போயின்னு இருக்கணும். 1 mm ப்ரெஸ் பண்ணுறதுலேயே வண்டி போகும். ஏன்னா இந்த ரோட்டில் அப்படி தான் ஓட்டி ஆகணும். லெஃப்ட்டிலலாம் வண்டி நிற்கிது, ரைட்டில் இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு பின்னாடி வரவங்க ரைட்டில் ஏறுவாங்க, சந்துலேருந்து வரவங்க ரைட்டில் வருவாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுனால நம்ம ஆக்சிலேட்டேஷனே கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வண்டி மூவிங்க்கு மட்டும்தான் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்படியே கொடுத்து போயின்னே இருக்கணும். நம்மளுக்கு எப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அடுத்த கியர் போட்டு நம்ம மெர்ச்சின்னு போகலாம். இப்போ சூரிய வெளிச்சம் எதிர்க்க இருக்கிறதுனால பார்த்து போகணும். எதிர்க்க வண்டி வருது, லெஃப்ட்டில் லைட்டாக அணைச்சி போங்க. போய்கினே இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப அர்ஜென்ட் படக்கூடாது. இப்போ நம்ம ரைட் எடுக்கணும். இண்டிகேட்டரை போட்டுட்டு ஸ்பீட் பிரேக் லைட்டாக ஏற்றி இறக்கிட்டு அப்படியே ரைட்டில் போங்க. வண்டி செகண்ட் கியரில் தான் இருக்குது. 2 பக்கம் வண்டி இருக்குது, பார்த்து போங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஆஃப் கிளச்சில் ஏற்றி இறக்குங்க, போகலாம். ரொம்ப லெஃப்ட்டு போயிடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே போங்க. லெஃப்ட்டில் இறங்கக்கூடாது. மேக்ஸிமம் ரோடு மேலேயே நம்ம வண்டி இருக்கணும். ஸ்பீட் பிரேக்கரில் செகண்ட் கியரில் ஆஃப் கிளச்சில் தான் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கணும். இன்ஜின் ஆஃப் ஆகிடக்கூடாது. வண்டி ரன்னிங்லேயே இருக்கணும், நின்றுடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுன்னு போங்க. ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்ன போய் வண்டியை நிறுத்திடாதீங்க, அப்புறம் அது ஏறுறது கஷ்டமாயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு கீரை போட்டு நம்ம ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் ரன்னிங்லேயே வச்சுக்கோங்க. ரோடு எப்படி வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங்கை லைட்டாக திருப்பணும். 1 mm தான் திருப்பணும், அதுக்கு மேலே திருப்பக்கூடாது. லெஃப்ட் எடுங்க, போகலாம்.
ஸ்பீட் பிரேக்கரு ஆளுங்கெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் ஆரன் கொடுத்துங்க. எப்பவுமே ஆளுங்க போனால் தொலைவுலேயே நீங்கள் ஒரு ஆரன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விலகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்ட போய் ஆரன்லாம் அடிக்காதீங்க. தொலைவில் ஒரு 10 அடிக்கு தொலைவில் இருக்கும்போதே லைட்டாக ஆரன் ஒரே ஒரு பீப் மட்டும் கொடுத்து விடுங்க. போகலாம், ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். நீங்களும் லைட்டாக கொடுங்க. செகண்ட் கியரில் தான் இருக்குது. இப்போ தேர்ட் கியர் கூட நம்ம போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். கிளச்சை ஃபுல்லாக மெச்சு தேர்ட் கியர் போட்டுங்க. ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு, செகண்டாக மாற்றிடுங்க. அதை பொறுமையாக ஏற்றி இறக்கிட்டு போகலாம். அதே செகண்ட்லேயே போங்க. ஏன்னா இப்போ இந்த ஏரியா வண்டிங்க இருக்குது, அவர் முன்ன போகிறவரும் ஸ்லோ பண்ணுறாரு. அதனால் நம்மளுக்கு ஸ்பீடு தேவையில்லை, செகண்ட்லேயே போகலாம். இந்த மாதிரி இடத்துல ஸ்பீடு நம்ம ஆக்சிலேட்டர் பெடலே கால் போகக்கூடாது. அப்படியே போனால் கூட நம்ம காலை லைட்டாக நம்மளுடைய விரலை ஆக்சிலேட்டர் பெடல் மேலே வச்சுருக்கலாமே தவிர, மாடு வருது பிரேக் அடிங்க, பிரேக் போடுங்க. லைட்டாக வண்டி மூவிங்லேயே இருக்கணும். மாடு போயிடுச்சு, அதே மூவிங்கில் அப்படியே லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து எடுங்க. ஆக்சிலேட்டர் கூட கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஆஃப் கிளச்சே விட்டாலே போதும், வண்டி மூவ் ஆகிக்கும். இங்கே வந்து மேடு வருது, இந்த இடத்துல வண்டி செகண்ட் கியரில் ஏறாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் மாற்றிக்கங்க. கிளச்சை மெரிச்சு ஃபஸ்ட்டு கியர் போட்டு இண்டிகேட்டர் போட்டுருங்க. லெஃப்ட்டில் போகணும், இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் கிளச்சில் போங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, பிரேக் மெரிக்காதீங்க. ஆஃப் கிளச்சு, ஆஃப் கிளச்சு, ஆஃப் கிளச்சு, ஹாரன் கொடுத்துக்கினே போங்க. போகலாம். நமக்கு பஸ் பின்னாடி இடம் இருக்குது, போகலாம். இண்டிகேட்டர் போட்டுங்க, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. அந்த கார் போனவுடனே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்கன்னு ஏறிடுங்க. ரைட் சைடில் எல்லாம்ப்பா உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா ரைட்டில் நீங்கள் ஏறி நம்ம சென்டர் மீடியன் ஓரமாக போயிடலாம். ஏன்னா நம்ம போகிறது வந்து ரைட்டில் தான் திரும்ப போகிறோம். அதனால் நம்ம ரைட் ட்ராக்கில் போயிடலாம். இந்த இடத்துல லெஃப்ட்டில் இந்த லெஃப்ட் ட்ராக்கில் போயிட்டு அங்கிட்ட போய் ரைட்டில் வரக்கூடாது. அதனால் இப்போவே நம்ம ரைட்டில் வந்துடுவோம். நம்ம பஸ்ஸுக்கும் எதுக்கும் பஸ்ஸு லெஃப்ட்டில் போகிறாரு, அதனால் இடம் கேப் இருக்குது, நீங்கள் போகலாம். ஆக்சிலேட்டரு மெதுவாக கொடுங்க. வண்டி தேர்ட் கியரில் இருக்குது, மெதுவாக கொடுங்க. இண்டிகேட்டர் போட்டுங்க. அங்கே எதிர்க்கிற கார்லாம் இண்டிகேட்டர் போட்டாங்க, நம்மளும் இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி கிளச்சை மெரிச்சிப்போம். இப்போ நியூட்ரல் பண்ணி செகண்ட் போட்டுங்க. கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சு செகண்டில் போட்டுங்க. மெதுவாக ஆஃப் கிளச்சு விடுங்க. வண்டியை கரெக்டாக அந்த இடத்துல போய் லைட்டாக நிற்கிற மாதிரி நிறுத்துங்க. ஜர்க்கு கொடுத்து நிறுத்துகிற மாதிரியோ இல்லை சடன் பிரேக்கோ அப்ளை பண்ணக்கூடாது. போதும், இது இடத்துல நிறுத்திங்க. அந்த எதிர்க்கிற பைக்குடைய நம்பர் பிளேட்டு தெரியணும் நமக்கு, அதுக்கு கிட்ட போயிடாதீங்க. நம்பர் பிளேட்டோ அல்லது அந்த டயரோ நமக்கு தெரிகிற அளவுக்கு வண்டியை நிறுத்திங்க. அவ்வளோ கேப் விடணும். இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டு ரெடியாக கிளச்சை மெரிச்சின்னு பிரேக்கில் லைட்டாக காலை வச்சுன்னு இருங்க. ஏன்னா வண்டி பின்னாடி உருண்டுடக்கூடாது, முன்னையும் போயிடக்கூடாது. அதனால் கிளச்சை மெரிச்சிக்குங்க. ஃபஸ்ட்டு கியரில் இருக்கட்டும். பிரேக்கு ஒரு விரலில் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆஃப் கிளச்சு கொடுங்க. மெதுவாக கிளச்சை விடுங்க. அவர் ஃபுல் டர்ன் யூ டர்ன் எடுக்கிறாரு. போகலாம். இப்போ நம்ம பைக்காரை பார்த்துக்குங்க, போகலாம். இப்போ கிளச்சை ஃபுல்லாக மெரிச்சு செகண்ட் போடுங்க. ஆஃப் கிளச்சிலேருந்து அப்படியே விட்டு மெதுவாக விடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், ஹாரன் கொடுங்க. திடீர்னு சென்டர் மீடியன் உள்ளேருந்து வந்துடுவாங்க, ஹாரன் கொடுங்க. பைக்கார் உள்ளே வரமாட்டார். ஹாரன் கொடுத்துனே பைக்குக்கு கிட்ட போகும்போது ஹாரன் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா அவங்க திடீர்னு ரைட்டில் என்டர் ஆகிடுவாங்க. அதனால் ஹாரன் கொடுத்து நம்ம பின்னாடி வர்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும். போகலாம். ஒரு ஹாரன் கொடுங்க. தேர்டில் தான் போகுது. ஆக்சிலேட்டர் கொடுங்க. இந்த ஜங்ஷன் இடம் வருது, அதனால் பிரேக்கில் அப்ளை பண்ணின்னு லைட்டாக கிளச்சை மெரிச்சு விட்டுருங்க. இப்போது பிரேக்லேயும் காலை எடுத்துருங்க. அதே கியரில் அப்படியே போவோம், தேர்ட்லேயே போவோம். ஹாரன் கொடுங்க, யாரும் பைக்காரங்க குறுக்க வராத அளவுக்கு. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து போயினே இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல பைக்காரங்களுக்கு ஒரு ஹாரன் கொடுத்தா தான் அவங்க விலகுவாங்க. அவங்களுக்கு சைட் மிரர் கூட இருக்காது, பார்க்க மாட்டாங்க. அதனால் ஒரு ஹாரன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓரம் போயிடுவாங்க. நம்மளுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடும், நம்ம நேராக போயிடலாம். ஹாரன் கொடுங்க. சென்டர் மீடியன் உள்ளே வந்து வெளியே வராங்க, போகலாம். இப்போது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஆட்டோ நிற்குது. அதனால் பிரேக் அப்ளை பண்ணி லைட்டாக லெஃப்ட்டு வந்துக்குங்க. இங்கேருந்தே லெஃப்ட்டுக்கு வந்துக்குங்க. கிட்ட போய் லெஃப்ட் வராதிங்க, தொலைவில் இருந்தே லெஃப்ட்டு மாறிக்கின்னு
போகலாம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஏன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஏறி இறங்குற அளவுக்கு தான் இருந்தது. அதனால் நம்ம கியர் எதுவும் மாற்ற தேவையில்ல. ஸ்லோலி அப்படியே ஏற்றி இறக்கிடலாம். இப்போ தேர்டில் தான் போகுது. ஆஃப் கிளச்சில் தான் போட்டுன்னுக்குறோம். ஆக்சிலேட்டர் கூட மெரிக்கல, அப்படியே போகுது வண்டி. இப்போ லெஃப்டில் கடைக்கு போனோன்னா லெஃப்டில் எங்கன்னா கேப் இருக்கா பாருங்கள். வண்டியை ஃபுல்லாக அணைச்சி விடணும். ரோட்டில் இருக்கிற மாதிரி விடக்கூடாது. இப்போ நான் லெஃப்டில் விட்டு பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இடம் இருக்குது, அதனால் ஃபுல்லாக அணைச்சிடலாம். அணைச்சிட்டு வண்டியை திருப்பி வெளியே எடுக்கிற மாதிரி எத்தனை நிறுத்திக்கணும். இந்த மாதிரி நிறுத்திக்கணும்னா நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வண்டியை ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம். ரொம்ப வண்டிங்க டிராஃபிக் ஆகுது அந்த இடத்துல. நம்ம ரைட்டில் சிக்னல் போட்டுட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு ஃபஸ்ட்டு கியரில் லைட்டாக ஆஃப் கிளச்சு விட்டு போவோம். பைக் கார் போட்டோம், ஆஃப் கிளச்சு விட்டு போகலாம், ஏறலாம். பின்னாடி வண்டி எவ்வளோ நம்மளுக்கு போகிற அளவுக்கு கேப்பு கிடச்சிதுன்னா மெதுவாக ஏறிக்குங்க, போயிடலாம். நீங்கள் போகாத நின்று இருந்தீங்கன்னா நமக்கு வழி விட மாட்டாங்க. நம்ம லைட்டாக வண்டியை மூவ் பண்ணிக்கினே இருந்தால் தான் இண்டிகேட்டர் போட்டுட்டு பின்னாடி வரவங்க நிறுத்துவாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு போயின்னே தான் இருப்பாங்க. போகலாம், போங்க. இப்போ கிளச்சை மெரிச்சு செகண்ட் கியர் போட்டாச்சு. லைட்டாக கிளச்சை விட்டோம். ஓகே, ஃபுல்லாக விட்டாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் மெரிச்சு போகலாம். ஒரு ஹாரன் கொடுங்க. பைக் காருங்க பக்கத்தில் வந்து ஹாரன் கொடுங்க. மெதுவாகவே போங்க, ஏன்னா வண்டிங்க இருக்குது. முன்ன ஒரு ஜேசிபி இருக்குது, பார்த்து மெதுவாக போங்க. பிரேக் அப்ளை பண்ணிக்கின்னு செகண்ட் கியர்லேயே இருக்கட்டும் வண்டி. தேர்ட் கியருக்கு மாற்றாதீங்க. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க எதுக்கும். ஏன்னா இவர் வழி விட மாட்டார். நம்ம லெஃப்ட்டில் போய் ஆகணும். அதனால லெஃப்ட்டில் இடம் கேப் இருக்கா, டூ வீலர்ஸ் வருதான்னு பார்த்துக்குங்க. வரலன்னா மெதுவாக லைட்டாக லெஃப்ட்டு கட் பண்ணினே போங்க. ஓகே, லெஃப்ட்டு போகலாம். நிறைய கேப் இருக்குது. ஒரு ஹாரன் கொடுத்துக்குங்க. ஜேசிபி காருக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஹாரன் கொடுத்துங்க, போகலாம். ஓகே, கொஞ்சம் வண்டி ஸ்பீடு எடுத்துக்கிச்சு. இப்போது எதிர்க்க கார் ஒன்று திரும்புது. நீங்கள் கிளச்சை மெரிச்சின்னு பிரேக் அப்ளை பண்ணுங்கள். பிரேக் அப்ளை பண்ணி வண்டியை கரெக்டாக சுகுர நிறுத்துங்க. ஹாரன் கொடுங்க. போகலாம். இனிமேல் ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கலாம். கிளச்சு மெரிச்சு தேர்டு போட்டுங்க. கிளச்சை மெதுவாக விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. வண்டி போட்டோம். ரொம்ப விரட்ட வேணாம். தேர்ட் கியரில் போனால் கூட நம்ம அதிகபட்சம் ஸ்பீடாக ஒரு 30லேருந்து 40க்குள்ளே தான் போகணும். அதுக்கு மேலெலாம் போகக்கூடாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரும். பிரேக் அப்ளை பண்ணால் கூட வண்டி நம்ம எந்த இடத்துல நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் நிறுத்தலாம். ஆட்டோ நிற்கிறாரு, அவர் திரும்ப போகிறாரு. அதனால் இங்கேயே லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுக்கின்னு பிரேக் அப்ளை பண்ணி திருப்பிக்குங்க. ஹாரன் கொடுங்க. ஒருத்தர் பெடஸ்ட்ரியன் போகிறாரு. ஓகே, போயினே இருக்குங்க. போகலாம். வண்டி பைக்கு திரும்ப போகிறவர் அங்கே போய் நிறுத்திடுவார். உஷாராக இருங்க. அப்படி நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம லெஃப்ட்டில் பார்த்துக்கணும். டக்குன்னு லெஃப்ட்டில் நம்ம திரும்புறதுக்கு இடம் இருக்குதான்னு பார்க்கணும். சப்போஸ் அங்கே டூ வீலர் நிறைய வந்ததுன்னா நம்ம நிறுத்திடணும். வண்டியை கட் பண்ணி திடீர்னு லெஃப்ட்டில் கட் பண்ணி ரைட்டில் கட் பண்ணக்கூடாது. லெஃப்ட்டில் இடம் இல்லைன்னா நம்ம கட் பண்ணின்னு வரலாம். லெஃப்ட்டில் ஆளுங்க இருந்தால் நம்ம அந்த பைக்குக்கு முன்ன நம்ம வண்டியை நிறுத்திடணும். ஸ்பீட் பிரேக்கரை ஏற்றி இறக்குங்க. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், மெதுவாக ஏற்றி இறக்கிடுங்க. போகலாம். பொறுமையாக போங்க. ஆட்டோ இண்டிகேட்டர் போட்டுன்னு போகிறாரு. திடீர்னு திரும்புவார், திடீர்னு ரைட்டில் நிறுத்திடுவார். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கின்னு போகணும். பொறுமையாக போங்க. தேர்ட் கியரில் வண்டி இருக்குது, நம்ம மெதுவாக போகலாம். எங்கன்னா ஸ்லோ ஆச்சுன்னா செகண்ட் கியர் மாற்றிக்கலாம். இப்போ லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி கிளச்சை மெரிச்சு செகண்ட் போட்டுங்க. கிளச்சை மெதுவாக விடுங்க. போகலாம். ஹாரன் கொடுங்க ஆட்டோக்காருக்கு. ஹாரன் கொடுத்தா ஒதுங்கிடுவார் அவர். போகலாம். இப்போ நம்ம ஒதுங்கிட்டார். நம்ம இப்போ நேராக போயிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். அதனால் நீங்கள் இங்கேயே லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுக்கின்னு
செகண்ட் கியர்லேயே வண்டி இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. பிரேக் மேலே காலை வச்சுன்னு மெதுவாக அந்த டர்னிங்கில் போய் நிற்கிற மாதிரி எடுத்துன்னு போங்க வண்டியை. டிராஃபிக் ஆகுது, நம்ம லெஃப்டில் தான் போக போகிறோம். அதனால் பிரேக் அப்ளை பண்ணி மெதுவாக வண்டியை நிறுத்தக்கூடாது. அப்படியே உருள்ற மாதிரி வண்டி உருண்டுக்கினே இருக்கணும். அப்போ தான் சரி நம்ம வண்டி நின்று போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கியரை மாற்றி ஆஃப் கிளச்சில் எடுங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றி இறக்கி லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. லெஃப்டில் யாருன்னா கூடவே பைக் வருதா பார்த்துக்குங்க. அவங்களும் குறுக்க டக்குன்னு திரும்பிடுவாங்க. இந்த மாதிரி இடத்துல ஹாரன் கொடுத்துன்னு வரணும். வரலாம் ஸ்ட்ரைட்டாக போகலாம். கியர் மாற்றாதீங்க, அதே கியரில் இருக்கட்டும். ஸ்பீட் பிரேக்கர் வருது, மெதுவாக ஏற்றி இறக்கிடுங்க அதே கியரில். இப்போ நம்ம ரைட்டில் திரும்பணும். இண்டிகேட்டரை போட்டுங்க. இப்போ பிரேக் அப்ளை பண்ணி லைட்டாக வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட் இண்டிகேட்டரில் இருக்குது, மெதுவாக திரும்புங்க. திரும்பும்போது ரொம்ப ஏறி திரும்பாதீங்க, எதிர்க்க வண்டிங்கெல்லாம் நிற்கும். அதனால் நம்ம அந்த டர்னிங் சுகுராக போகிற அளவுக்கு திரும்பணும். போகலாம். இந்த இடத்துல அதே ஃபஸ்ட்டு கியரில் அப்படியே போங்க. செகண்ட் கியர்லாம் மாற்ற தேவையில்லை. ஒரு ஹாரன் கொடுங்க. எதிர்க்க வண்டி வராரு, பைக்கு, அவர் ஓரம் ஒதுங்கிடுவார். இப்போ நம்ம இப்போ லெஃப்ட்டு திரும்பணும். ஸ்பீட் பிரேக்கரில் மெதுவாக ஏற்றி லெஃப்ட் எடுங்க. லெஃப்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், அது பெரிய ஸ்பீட் பிரேக்கரு. அதே ஃபஸ்ட்டு கியரில் மெதுவாக ஏற்றி இறக்குங்க. போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இப்போது கியரை பற்றி, கியர் ஷிஃப்டிங் லிவரை பற்றியோ, ஆக்சிலேட்டர் பெடலை பற்றியோ, அல்லது ஸ்டேரிங்கை பற்றியோ, இல்லை இன்ஜின் மெயின்டெனன்ஸ் பற்றியோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நன்றி.